உடல் அணுவை அசைக்கும் முன்பாக ஈட்டி எறிகிறான் ஒருவன். அதிவேகமாக அம்பெய்யும் தனது திறமையை இலக்காரம் செய்து போகிறான் மற்றொருவன். கலங்கும் மனதை மெதுவாக தேற்றினான். உலகத்திலேயே ஒப்பற்ற வீரன் நான். இடைப்பட்ட தூரத்தினால் அம்பின் வேகம் குறைந்துவிட்டது என எண்ணி நாளைய போரில் உத்திகளை மாற்ற வேண்டும் என நினைத்து கொண்டான். எரியும் வண்டிகளை அகற்றுமாறு கூறினான். மீண்டும் சேரப்படையின் எல்லைகளில் பாதுகாவலை பலப்படுத்தி வேந்தனின் கூடாரத்திற்கு திரும்புகையில் ஏராளமான சேர வீரர்களின் உடல்கள் சிதறி கிடப்பதை கண்டதும் அதிர்ந்து போனான். பரம்பினர் ஏற்படுத்தியிருந்த சேதம் முழுதும் கண்ணெதிரே தெரிய யானைகள் ஏற்படுத்திய சேதத்தை விட அதிக சேதம் நிகழ்ந்திருப்பது புரிந்தது. இறந்த வீரர்களின் உடல்களை எல்லையில் குவித்து பரம்பினர் எளிதில் நெருங்க இயலாதவாறு செய்யுங்கள் என்று கூறிவிட்டு வேந்தனை பார்க்க சென்றான். சமவெளியில் திரிந்த பன்றியை சேர வீரர்கள் வீழ்த்தி இருக்க பெரிய கூடாரம் முற்றிலுமாய் எரிந்திருந்தது. அதன் அருகே சேரவேந்தனுடன் சுகேசனும் கடம்பனும் நின்றனர். எப்படி உள்ளே ஊடுருவினார்கள்? நமது படையின் தரம் தாழ்ந்து விட்டதா என்று செம்மாஞ்சேரல் சினத்துடன் சீறினான். பன்றியை கண்டு வீரர்கள் பயந்து ஒதுங்கிய கணத்தில் பரம்பினர் ஊடுருவியிருக்கிறார்கள் என்றான் ராசசிம்மன். இனி எந்த விலங்கு உள்ளே நுழைந்தாலும் பாதுகாக்கும் நிலையை விட்டு விலகுபவனை காலையில் நானே சிறைச்சேதம் செய்வேன் என்று கூறிய சேரவேந்தன் சினத்துடன் கூடாரத்தினுள் சென்றான். மெதுவாக திரும்பிய ராசசிம்மன், செம்மலை இருக்கும் இடத்தில் பாதுகாவல் அதிகம் தேவையில்லை, பகைவர்கள் மலையை பிடிக்க இயலாது என்று கூறிவிட்டு சுகேசனை மாயன் மலைக்கும் கடம்பனை செம்மலையின் இடப்புறத்திற்கும் அனுப்பிவிட்டு செம்மலையின் வலப்புறத்தை நோக்கி சென்றான். மீண்டும் எங்கிருந்து தாக்குதல் வருமோ என்று சேர வீரர்கள் அச்சத்தில் கலங்கியிருந்தனர். கனப்பொழுதும் இமை மூட முடியாமல் தவித்தனர். தாக்குதலை விட தாக்குதலுக்கு காத்திருக்கும் கணங்கள் கொடுமையானவை. பகைவரின் ஆயுதங்கள் ஏற்படுத்தும் தாக்கத்தை விட அதை எண்ணி கலங்கும் மனம் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். மனமே பகையாய் நின்றது. இரவில் கூடலன் மீண்டும் 4-5 முறை தாக்குதல் நடத்த தளபதிகளின் தலைமையில் சேரப்படை எளிதாக தாக்குதலை சமாளித்தது. ஆனால் இந்த தாக்குதல்களுக்கு முடிவே இருக்காதா என்று ஒவ்வொரு சேர வீரனும் விடியலுக்காக ஏங்க துவங்கினான். பகலை காண பரிதவித்தான். மென்குளிர் பெய்யும் இரவை விலக்கி சமவெளியை சூடேற்றி உடலிலும் உள்ளத்திலும் வெளிச்சத்தை பாய்ச்சி கதிரவன் மேலெழும்பினான். வெளிச்சக்கீற்றுகள் பரம்பை நிறைத்த போது பரம்பினர் புத்துணர்ச்சியுடன் ஆயத்தமாகினர். பாரியின் இடத்தில் அனைவரும் நிறைந்திருக்க, எங்கே நிலவனும் இளங்கீரனும் என்றான் பாரி.